போடல காசு போன இடம் தெரியல என் காதலி பாப்பா காரணம் கேப்பா ஏது சொல்வதென்று புரியல ஏழைக்கு காலம் சரியில்லை கையில வாங்கினே பையில போடல காசு போன இடம் தெரியல மாசம் 30 நாள் உழைச்சி மரும பிடிச்சி ஒரு வயலச்சி காசை வாங்கினா கடங்காரன் எல்லாம் கணக்கு நோட்டோடு நிற்கிறான் அது உனக்கு எனக்கு இன்னும் நிற்கிறான் பையில போடல காசு போன இடம் தெரியல சொட்டு சொட்டா வேர்வை விட்டா பட்டினியாய் பாடுபட்டா சொட்டு சொட்டா வேர்வை விட்டா பட்டினியாய் பாடுபட்டா கட்டு கட்டா நோட்டு சேருது பொட்டிக்காரே பொட்டியில் அது குட்டி போடுது வட்டியில் கையில வாங்கினே பையில போடல காசு போன இடம் தெரியல காசு போன இடம் தெரியல விதவிதமா துணிகள் இருக்கு விலையை கேட்டா நடுக்கம் வருது இருக்கு கேட்டா நடுக்கம் வருது எதை எதையோ வாங்கணும்னு தம்பி அண்ணே, எதையோ வாங்கணும்னு அண்ணே எதை எதையோ வாங்கணும் எண்ணம் இருக்கு இது வழியில் இதை எண்ணாமல் இருக்க முடியல கையில வாங்கினே பையில போடல காசு போன இடம் தெரியல காசு போன இடம் தெரியல என் காசு போன இடம் தெரியல வாங்கிட்டு போனேன் இன்னைக்கு வாத்தியாரே போன போட்டு சொல்லிடுறாரு தம்பி எனக்கு கட்டிங் தான் இருக்குது இன்னொரு கட்டிங் சேர்த்து வாங்கிட்டோம் பத்தல அப்ப சொல்லி கொடுக்கிற வாத்தியார் இந்த நிலைமையில இருந்தா அப்புறம் கத்துக்கிற மாணவன் என்ன நிலைமையில இருப்பேன் கோட்டர் ஆப்புல போய் நிற்பேன் அப்புறம் என்ன பண்றது மூணாவது யார பக்கம் தெரியுமானே கூட பிறந்த சகோதரி அக்கா தங்கச்சி இருப்பாங்க இந்த தொப்புள் கொடி உறவு தாய்மாம் என்ற உறவு கட்ட காடு ஒரு வரைக்கும் செஞ்சே ஒஞ்சு போயிடணும் ஆமா ஆமா மாப்பிள்ளை நல்ல மனுஷனா இருந்தா பிரச்சனை இல்லை அடியன் கொண்டனுக்கே செலவுக்கு காசு இல்லடி நான் தாண்டி 200 ரூபா கொடுத்து பஸ்ஸுக்கு அனுப்பிச்சுட்டேன் பாவம் இதே மாப்பிள்ளை கொஞ்சம் இழுவரியான ஆளா இருந்தா ஏன்டி போடி மூதேவி என்னத்த கொண்டேன் கிழிச்சேன் கொண்டனுக்கே நான் தாண்டி 300 ரூபா பஸ்ஸு காசு கொடுத்து அனுப்பினேன் ஆமா இந்த கூட பிறந்த சகோதரியை பார்க்கவும் ஒரு மனுஷன் வெறுங்கையோட போகவே கூடாதான் நாலாவது யாரை பக்கம் தெரியுமானே உயிருக்கு உயிரா பழக நண்பே இருப்பேன் நண்பே என்னைக்கு 10-30 வருஷத்துக்கு முன்னாடி தன் குடும்பம் நினைச்சு அவன் குடும்பம் வளர்ந்தது இன்னைக்கு அவன் குடும்பத்தை ஓடுறதே பெரிய சோதனையா கிடக்குது என்னைக்கு பார்க்கும்போது நண்பே சொல்லுவேன் நண்பா நீ போயிட்டு வாடா நான் பார்த்துக்கிறேன் இன்னைக்கு நண்பே அப்படியா இருக்கேன் 6 மாசத்துக்கு நடந்த சண்டையே பொண்டாட்டி அன்னைக்கு சொல்லுவா ஏங்க உன்னை அவன் பொண்டாட்டி விளக்கமாத்த தூக்கி அடிக்க வந்தால நீ வேடிக்கை தானே பார்த்தம்பா அப்ப எங்க போய் நிக்குதுன்னு இந்த நண்பனை பார்க்கும்போது வெறுங்கையோட போகவே கூடாதான் இருந்தாலும் கூட ஏதோ ஒரு காரணமாகப்பட்டது கேட்டுக்கொண்டே இருக்கிறது யார் அவர் எங்கிருந்து வருகிறார் என்று சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் கனகத்தில் பாட்டு பாடும் சாமி அறையா கனகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா மண்ட மேல கொண்ட போட்டு சாமி அறையா எந்த ஊரையா எத்தனை நேரமாக சத்தியமாக தாங்கள் யார் என்று நான் என்ன கேட்கலாமா தாங்கள் யாரு சாமி எத்தனை நேரமாக நிற்பேன் இந்த இடத்திலே எவ்வளவு நேரம் தான் நீங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது தாங்களை பார்த்தேனே நீங்கள் யார் ஆத்து மணல்ல கூட எண்ணிரலாம் அர்ஜுனே முண்டாட்டி என்ன முடியுமா அது அவனுக்கு யோகருக்கு போறேன்
நீ ஏன் நீ வருத்தப்படுற? இல்ல கிருஷ்ணே மனைவி ராசியில பல வகை ராசி உண்டு தம்பி. ஆமா. யார் யாருக்கு கன்னி ராசி இருக்கோ ஓஹோ, அவனுக்கெல்லாம் தானாவே கன்னி அமைஞ்சிரும். என்ன அந்த சொல்ற? ராசி அவனுக்கு உண்டு. ஆ, எனக்கு அந்த ராசி இல்ல. எனக்கு கன்னி ராசி தான். அப்படியா? உனக்கு நிச்சயமா ஆனா உண்டு. நான் வேணான்னு விட்டுறது. இல்ல உங்க முகத்தை பார்த்தா அந்த ராசி இருக்கிற மாதிரி தெரியலையே. நீங்க சொல்றீங்க வேணான்னு வலிக்குமா? ஏன் வேலியில ஒரு ஓனான வேட்டியில இழுத்துட்டு நம்ம கிடக்கணும்னு? ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிர் ஓம்பப்படும். ஒழுக்கம் எல்லா வகையிலுமே தலை சிறந்தது. கண்டிப்பா. ஒழுக்கம் ஒரு ஒருத்தன் ஒழுக்கமாக இருந்து விட்டால் அந்த உயிரை விட மேன்மையானதான். தொட்டில் பழக்கம் சுடுகாடு வர போகும். சுடுகாடு வரைக்கும். அதுக்காக தொட்டில கை சப்பு அதே மாதிரி நீ பெரிய ஆளா சப்புனாலும் சரி வராது. ஏடா சப்பிக்கிட்டே தெரியான்னு உன்னை உங்களை ரொம்ப இகழ்ந்துருவாங்க. எத்து புள்ளா போய். அதனால எதை இங்க விடணுமோ எப்ப தொட்டி செய்யணுமோ பழக்கத்தை தொட்டிலே விட்டறணும். கட்டில் பழக்கத்தை கட்டிலே விட்டணும். ஆமா. திண்ணை பழக்க திண்ணையோட விட்டறணும். அப்படி விட்டாதான் சரியா வரும். ஆமா. எல்லாத்தையும் மொத்தமா எடுத்தோம்னா வாழ்க்கையே பாழாய் போயிடும். அவன் பிரச்சனை இங்க நம்ம போய் இழுத்துக்கிட்டு, ஏன் பிரச்சனை இதுல போய் இழுத்துக்கிட்டு ரெண்டு வில்லங்கமா கிடந்தா எப்படித்தான் விளங்குமா? சரி வராதுங்க. சரிங்க. தாங்கள் யாரு சாமி? கானகத்தில் பாட்டு பாடும் சாமி யாரையா? சந்தேகமா உங்களுக்கு இருக்கா? சந்தேகமா தான் சாமி இருக்கு. நாட்டுல பூராமே சந்தேகம் தான். ஆமா. யார் எப்படி இருக்கான், எதுல இருக்கான், சந்தேகம்னு ஒண்ணு இருந்தாத்தே நினைக்கிறது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கும். அதனால எல்லாமே சந்தேகமா தான் இருக்கு. சந்தேகம்னு ஒண்ணு நினைக்கிற மாதிரி நடந்துருச்சுன்னா சந்தேகம் வராது. ஆகா, இவன்ல தலைவனா இருப்பான், இவன் அப்படித்தான் இருப்பேன், இவன் மாறிட்டானே அப்படின்ற சந்தேகம் வந்துருச்சு இல்லையா? நினைச்சது வடிவேலு தான் பெரிய ஆளா இருப்பான்னு நினைச்சு நினைச்சிருந்தது மனதுல நினைச்சிருப்போம். ஆனா மாறி போச்சு இல்லையா? அப்ப சந்தேகம் வரும். ஆக யார் இந்த இடத்துல தலைவன், யார் இடத்துல இந்த இடத்துல தலைவி அப்படின்ற சந்தேகம் வரத்தானே செய்யும். அது மாதிரி என்னைய பார்த்து சந்தேகப்படுறீங்களே. உங்க நாட்டுல பல வகை சாமி உண்டா? சாமி எத்தனையோ வகை சாமியாரு நான் பாத்திருக்கேன் எங்க தாத்தன் காலத்துல இருந்து. ஓஹோ. உடுக்கையடி பூசாரியும் பாத்துருக்கிறேன். உடுக்கையடி பூசாரி சாமி. அது செம்புடுக்கா கரும்புடுக்கா? அடேங்கப்பா, ரெண்டு உடுக்கையில அடிப்பேன். ஒண்ணு கிழிஞ்சிட்டு போனாலும் சரி, இன்னொன்னுல தெச்சு அடிப்பேன். ஓஹோ. நாதம் கிடைக்காத அடிச்சா என்ன பண்றது தம்பி? எவ்வளவுதான் செம்பு உடுக்குல அடிச்சாலும். அன்னைக்கெல்லாம் தோலை போட்டு அடிச்சேன், இன்னைக்கு பூரா பைப்பரை போட்டுட்டு அடிக்கிறேன். விலங்கல, நாதமே இல்லாம போயிருச்சு. அங்கனக்குள்ளதான் கேக்குது, வெளியில கேட்க மாட்டேங்குது. உடுக்கையடி பூசாரியும் பாத்துருக்கிறேன். சரி. பேய் வரன்னு கூட்டிட்டு போய் 4 ஒம்பளை கூட்டிட்டு போற சாமியும் பாத்துருக்கிறேன். அடேங்கப்பா, அப்படி நடக்குதா? ஆசிரமத்தை நடத்தி உனக்கு வா என்னோட பாதுகாப்புல இருன்னு சொல்லி அதுல 3 விலையே கூட்டிட்டு போய் கற்பழிக்கிற சாமியும் பாத்துருக்கிறேன். சரி. இந்த மாதிரி நித்தியமா இருந்து ரஞ்சிதாவை கூட்டிட்டு போய் நித்யானந்த சாமியும் பாத்துருக்கிறேன். ரஞ்சிதாவை கூட்டிட்டு போனானா? அவங்க திரைப்பட நடிகை. ஓஹோ. ரஞ்சனியை கூட்டிட்டு போல அந்த மாதிரி இறந்து வச்சோம். இல்ல, கிடைச்சிருந்தா கூட்டிட்டு போயிருப்பாரு. ஏப்பா, இவர்கள் எல்லாம் உங்க நாட்டு சாமியாரா? ஆமா சாமி. இவர்கள் இப்படி ஊழலா பண்றாங்க. அது மட்டும் இல்ல, பஸ் ஸ்டாண்டுக்கு வேஷம் போட்டு அரே ராமா அரே கிருஷ்ணா அரே ராமா அரே கிருஷ்ணான்னு காசு வாங்கிட்டு அலையிற சாமியும் பாத்துருக்கு. பத்தியா? இது எல்லா வகை சாமியார்லயும் அவன் தான் நாகரிகமான சாமியார். என்ன சொல்றீங்க? வேஷத்தை போட்டுக்கிட்டு, ஆமா, என் பாட்டன் பேரை சொல்லிக்கிட்டு பிச்சை வாங்குறான்ல. பாருங்க, ஏமாத்தல. வேஷம் போட்டுட்டு உண்மையா உழைக்கிறாரு. அப்ப எல்லா வகையிலையும் சாமியாரை விட நான் என் பாட்டன் பேரை சொன்னேன் பாத்தியா, அவன் தான் நாகரிகமான சாமியார். என்ன சொல்றீங்க? இப்ப உங்க நாட்டுல இத்தனை வகை சாமி இருப்பதனாலதான் என்னைய பார்த்து நீ சாமி யார் என்று சந்தேகப்பட்டு கேட்க தெரியாம கேட்கிறேன் சாமி. நான் காட்டு வாசி பைய. பரவாயில்ல தம்பி, நீர் என்பது ஒன்றுதான். ஆமா. கிணத்து தண்ணியும் தண்ணிதான். தண்ணிதான். சாக்கடை தண்ணியும் தண்ணிதான். உப்பு தண்ணியும் தண்ணிதான். மூணுமே தண்ணி தானே. கடல் நீரும் தண்ணிதான். அதான் கடல் தண்ணிய குளிக்கலாம், குடிக்க முடியாது. ஆமா. ஏன்? குடிச்சா உப்பு கசக்கும், உப்பு கரிக்கும், குடிக்க முடியாது. ஆமா. சாக்கடை தண்ணிய குளிக்கவும் முடியாது, துவைக்கவும் முடியாது, குடிக்கவும் முடியாது, எந்த இதுக்குமே பயன்படுத்த. ஏன் அப்படின்னா பூராமே குளிச்சைனா உன் மேல நாத்தம் எடுக்கும். என்ன பண்றது? ஏன்னா மனிதனுடைய மேல நாற்றம்னு சொல்லிட்டான். கண்டிப்பா. வாயினாரும் முழல் மயிர் சிக்கு நாரிடும் மையிடும் கண் பீனாரும் அங்கம் பிணபடினாரும் பெருகுழிவாய் சீனாரும் யோனி அலனாரும் ஐயோ இந்திரிய சரிசித்து பாயினாரும் மங்கையர் எங்கோ மனம் பற்றியதன்னா பூராமே மனிதனுடைய உடம்புல மனுஷன் ஒரு வாரத்துக்கு குளிக்காம இருந்தா கிட்டத்துல நிக்க முடியுமா? ஒரு வாரம் இல்ல, ஒரு நாள் குளிக்காம மறுநாள் போய் நின்றுவார். உன் மனைவி என் பக்கத்துல போடான்னு சொல்லிடுவா. பெத்த உள்ள கூட கிட்டத்துல அந்த அளவுக்கு வீச்சம் மனித உடம்புல உண்டு. மனிதனுடைய ஒரு துருநாற்றம். அப்ப அந்த துருநாற்றத்தை அகற்றுவதற்காகத்தான் மனிதர்கள் எல்லாம் குளிக்கின்றார்கள். குளிக்கணும்.
அப்ப நல்ல தண்ணியில குளிச்சா தானே இந்த துர்நாற்றத்தை ஆகட்டும். ஆகட்டும். நீ சாக்கடை தண்ணி வீசின தண்ணிலே மறுபடியும் குளிச்சா ஆமா நீங்க இந்த வெளியில வர முடியுமா? ஐயோ மேற்கொண்டு அதிகமா வீச்ச வந்துரும். ஆமா அதனால அந்த தண்ணியும் குடிக்க முடியும். குளிக்கவும் முடியாது, குடிக்கவும் முடியாது. சரி. இப்படி தண்ணி பல அதே போல கடல் தண்ணியை குளிக்கலாம், குடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். என்ன வேணாலும் செய்யலாம். நீர் ஒன்றாக இருந்தாலும் தரம் எப்படி வேறாக பிரிந்திருக்கிறதோ, தரம் வேறோ தன்மை வேறு. அது போல அந்த சாமியார்கள்லாம் வேறு, என்னுடைய தரம் வேறு. அப்படியா? நான் ஏமாத்துறவன் இல்ல, அப்புறம் நான் பொய் சொல்றவன் இல்ல, சரி புண்ண சுருட்டு பண்றவன் இல்ல, அப்புறம் நான் உள்ளதை உள்ளபடி சொல்றவன். அப்படியா? ஆமா. எந்த வகை ஒரு வேலையை செய்ய வேண்டும் என்றால் பணம் வாங்கிட்டு தான் செய்வாங்க இன்னைக்கு. ஆமா. அதெல்லாம் வாங்க மாட்டேன் நான். அப்புறம் தொண்டு செய்ய வேண்டும். ஓஹோ, தொண்டு செய்ய வேண்டும், தொண்டு செய்ய வேண்டும் என்று தொண்டனாகவே வாழக்கூடியவன் நான். தொண்டு செஞ்சா சண்டைக்கு வர்றாங்க. என்னுடைய கழகம் எப்படி இருக்கும் தெரியுமா? நானால் அறிவினால் கழகம் பண்ணுவேன். நாங்களாம் அருவாள்ல கலகம் பண்ணுவோம். நாளா சொல்லால கழகம் பண்ணுவேன். நாங்களாம் கல்லால கலகம் பண்ணுவோம். நான் வம்பா கழகம் பண்ணுவேன். நாங்களாம் வீம்பா கலகம் பண்ணுவோம். உங்க கழகம் எங்க முடியும்? எங்க கலகம் போலீஸ் ஸ்டேஷன்ல முடியும். அப்படி தீரலைன்னா நீதிமன்றத்துக்கு போயிடும். ஆமா, காவல்துறை அதிகாரத்தை போகும். அது தீரலைன்னா அங்கிட்டு ஒரு நீதிமன்றத்துக்கு போயிடும். ஆமா, நீதிமன்றத்துக்கு போன பொறுப்பு என்ன தெரியுமா? அங்கிட்டு வாய்தான்னு சொல்லி ஆமா உங்ககிட்ட இருக்க பூராமே வாங்கிக்கிட்டு உருவிட்டு இன்னைக்கு அவர் பெரிய மாடி மேல மாடி வச்சு வீடு கட்டிடுவாரு. நம்ம இருக்கிற காடுகரை எல்லாம் வித்து போட்டு கோமனாண்டி அலைய வேண்டியது. அப்ப நீங்க கலகம் செய்தால் காசு விரயமாகும். ஆமா, நான் கலகம் செய்வதற்காக ஊர்ல காசு கொடுத்து கூட்டியாந்துருக்காரு. அப்படியா? அப்ப உங்க கலகம் வேறு, என்னுடைய கலகம் வேறு இல்லையா? ஆமா சாமி. அதனால தரத்துல உயர்ந்தவங்க நானு. உண்மைதான். அவர்களோடு ஒப்பிட வேண்டாம். சரி. மண்டை மேல கொண்ட போட்ட சாமி யாரு? எல்லா பெண்களும் மண்டை மேல தானே கொண்ட போடுவாங்க. இல்ல சாமி, மண்டை மேல நான் கொண்ட பாத்திருக்கேன், நேரான கொண்டையும் பாத்திருக்கேன். சரி. இப்படி சாஞ்சாப்புல கோடாலி கொண்டையும் பாத்திருக்கிறேன். தொண்டைக்கு நேர போற கொண்டையும் பாத்திருக்கிய? தொண்டைக்கு நேர போற கொண்டை பின்னாடி பின்புற கொண்டை. அது எப்படின்னா உங்க எப்படி போடுறீங்க அது மாதிரி தொண்டைக்கு நேர போடுவாங்க. தொண்டைக்கு நேரா. அது ஏன்னா சூடு அப்பதான் மொத்தமா. ஓஹோ, சூட்டை தணிக்கிறது. உண்ணாக்கு வளைஞ்சு நினைச்சு தெரியுமா? இந்த கள்ளி இருக்கு பார்த்தீங்களா? ஆமா. அந்த இன்னொரு சொல்லுவாங்க கள்ளி செடி கொடி. அந்த கொடியை பிடுங்கி அந்த பாலை கொண்டு குத்துனோம்னா உண்ணாக்கு வளர்ந்திருந்தால் அது இல்லாமல் போய்விடும். அப்ப தொண்டை நேரம் ஒரு பெண்ணாக கையில தொட முடியாது சாமி. முள்ளு 1000 முள்ளு இருக்கும். அந்த இல்லையா? ஐயப்ப நீ கல்லிய வச்சிடாத, போச்சு வெந்து போயிடும். நீங்க எந்த கல்லிய? கொடிக்கல்லிய சொல்றேன். ஓ, கொடிக்கல்லிய சொல்றீங்களா? சரி. அது எப்படி அந்த மருத்துவ நிலை உள்ளதோ அது போல நீங்க என்ன செய்யணும்னா கொண்ட போடுறாங்கல்ல. ஆமா சாமி. இந்த தொண்டைக்கு நேரம் பின்னாடி கொண்ட போட்டா உடம்புல சூடு தணியும் என்று ஒரு பொருள் உண்டு. ஆகையினால இப்படி தொண்டைக்கு நேரம் போற கொண்டையெல்லாம் பாத்திருக்கேன். எல்லாம் மண்டை மேல தானே போட்டுருக்காங்க. மண்டைக்கு நேரம் மேல விட்டுருக்கீங்களே, அதுதான் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். நான் எப்பொழுதுமே கீழ்த்தரமானவன் அல்ல, அப்புறம் உயர்ந்த அடைந்தவன் என்ற தத்துவத்தை உணர்த்துவதற்காக அப்படியே அடியன் உச்சியில போட்டிருக்கேன். அப்படியா? ஆமாங்க. சரி. கையில ஏதோ கட்ட மாதிரி வச்சிருக்கீங்க. சிப்லா கட்ட. ஓ, நான் கூட சர்பத்து கட்ட. இல்ல, அடிக்கிற வெயிலுக்கு எதுவும் சர்பத்து 4 போட்டு தெரியலான்னு நினைச்சேன். சர்பத்து பிடிக்கிற கட்டையா? இல்லையா சாமி? அது எதுக்கு சாமி? என்னுடைய பாடலுக்கு இசை தட்டக்கூடியது. ஓ, உங்களுடைய பாட்டுக்கு அடிக்கிறது. ஆமா. உங்க பாட்டுக்கு அடிப்பீங்க. இந்த வார்த்தைகள் வேற மாதிரி போகுது ஐயா. இல்லங்க, உங்களுடைய பாட்டுக்கு நீங்க வாசிக்கிறது. ஆமா. ஏன்னா தாளம் பிதா, சுதி மாதா, தாளம் பிதா. இந்த சுதியும் தாளமும் இல்லை என்றால் பாட்டு ஒரு பிறக்காது. பிறந்தாலும் பிள்ளை இல்லாத தாய் இல்லாத பிள்ளையா. வருஷத்துக்கு ஒரு தடவை பஜனை பாடுவோம் பாத்திருக்கியா? ஆமா. அந்த மாதிரி கணக்கா போயிடும். ஆமாங்க. அந்த மாதிரிங்க. சரி. என்னுடைய பாடலுக்கு என் பாட்டனை எப்பொழுதுதான் நினைக்கின்றவனோ அப்பளே நரம்ப பிடிச்சு இழுத்து அறுத்துருவாங்களா? மகதையால் என்று சொல்லக்கூடிய நரம்பையா. ஓஹோ. தம்பி, எப்பொழுதுமே நாதம் சரியா இருக்கணும்னா வேலை சரியா செய்யணும்னா நரம்பு நேரம் இருக்கணும். ஓஹோ. நரம்பு சரியா இருந்தா தான் வேலை செய்ய முடியும். எந்த வேலையும் செய்ய முடியும். எல்லா வேலையுமே இல்லடி செய்ய முடியும். நடக்கிறது, பேசுறது, ஓடுறது, ஒடியாடுறது. இப்ப பாருங்க, தம்பி இருக்காப்லையே மிருதங்க அந்த இது கொத்திங்களா? வாரு. ஆமா. வார விரப்பா வச்சனாலதான் 4 2 சரியா செய்யுது. ஒரு கட்டைய சேர்த்து முன்னாடி பின்னாடி பின்னணும். ஆமா. இல்லைன்னா தொங்கிருந்துச்சுன்னா அது சேராது. 2 சரியா பேசாது, 4 சரியா பேசாது, தொப்புன்னு கேட்கும். தொப்புன்னு அப்புறம் டப்புன்னு கேட்கும். அதனால சரி, நரம்பு எப்பொழுதுமே நேரம் இருந்தா தான் நேரா இருக்கணும், சரியா இருக்கணும். ஆமா சாமி. சுதி சரியா இருக்கும். என் நரம்ப சரியா வச்சு சுதியோடு சேர்த்து நான் பாடிக்கிட்டு வர்றேன். ஓஹோ. அதனாலதான் சிப்லா கட்டையை கையில வச்சிருக்கேன். ஓ, சிப்லா கட்டை. ஆமாங்க. இந்த
இடுப்புல ஏதோ வச்சிருக்கீங்களே? அதான் மகதையாள். ஓ, மதினியாள். ஏய், நீ வச்சதெல்லாம் என்ன சொல்லலாம் ஐயா மதினியாவ? அப்புறம் இல்ல ஐயோ, நான் விட்டுட்டேன் சாமி. இப்ப வச்சிருந்தியா? இல்ல, ஒரு சண்டால பாவி, அண்டம் பொண்டாட்டி தாய் மாறிடா சண்டாலா. அதெல்லாம் அன்னைக்கு அன்னை முண்டாட்டி, அரை பொண்டாட்டி, தம்பி முண்டாட்டி, தாம் முண்டாட்டி மாதிரி. அட கடவுளே, யாராவது ஊர் உலகத்துல ஏத்துக்குவாங்களா? நாடு சும்மா கிடந்தாலும் கிடக்க பால நாகரிகம் ஓடி வந்து கெடுத்து பிடிச்சா சண்டால பாவி. வாய்ப்புதான் இருக்க வேண்டும் பொம்பளை. காற்று இல்லாத போதே தூத்திக்கணும்னு. அதனால நாடு கெட்டு போச்சா, நீ கெட்டு போயிட்ட. தம்பி கெட்டுற கூடாது. இல்ல சாமி, நான் உண்டு, என் பொழப்பு உண்டு. வர்றேன்னா வர்றேன்பேன், வரலைன்னா தண்ணியை போட்டு வீட்லயே படுத்துருவேன். ஏன்னா நம்மளே 10 பேர் பொழப்பு நம்மளை நம்பி இருக்க கூடாது. வீட்டுல படுக்கிற சரிதான். மனைவியோடு படுத்தா பரவாயில்ல, தண்ணியை போட்டு படுத்தா ஒண்ணுக்காக போயிட மாட்டா சண்டாலா. இல்ல, அது பாத்துக்குவேன் சாமி. 10 பேர் பொழப்ப கெடுக்க கூடாதுல்ல. சரி, இருக்கட்டும். என்னுடைய பேர் என்ன தெரியுமாங்க? என்ன பேரு சாமி? நாரதர் என்று எல்லோரும் அழைப்பார். நாரதரா? ஆமாங்க. என்ன சொல்றீங்க? ஆமையா, நாரதர்? ஆமா. நாரதர்? ஆமாப்பா, நாரதர். அடா ஆமாடா. இல்லங்க, நாரதரு நாங்க இதுலதான் பாத்துருக்கோம். எதுல? மேலோகத்துல. மேலோகத்துல பார்க்க முடியாதே. மேலூர்ல. ஏய், மேலூர்ல எப்படியா பார்க்க முடியும்? அதல விதல சுதல தராதல மகாதல பாதாளம் பூலோகம் பூர்லோகம் சுவர்லோகம் தனலோகம் தவலோகம் சத்தியலோகம் ஈரேழு 14 லோகம். ஓஹோ, இதுல மேலோகத்துல எப்படி மேலூர்ல எப்படி நீங்க பார்க்க முடியும்? இல்ல, மேலோகத்துல பார்த்த மாதிரி கனவுல கண்டீரோ? சாமி எல்லாம் இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு ஒரு நினைப்பு. அது நினைப்பு சரியா வந்துருச்சு. இருக்குது. நீங்க நாரதர்? ஆமாங்க. உங்க அப்பா பேரு? பிரம்மா. ஓ, பிரம்மமேனா? எனக்கு அப்பவே மாத்திட்டான் பாரு. எனக்கு பிரம்மா என்றும் பரமமேனான்னு கேக்குறேன். ஏப்பா இப்படி? பரமனா பிரம்மனாங்க? பிரம்மா. ஓஹோ, இந்த கோழி கடை வச்சிருந்தாரு. ஏய், அவரு தானே? கோழி கடை வச்சிருந்தானா? ஆமாங்க. அட சண்டால பாவிங்க, அப்ப கோழி கடை வைக்கிறவனா? நம்ம தேவகோட்டைக்கு அங்கிட்டால ஒத்த கடை இருக்கு. நாராயணா நாராயணா. அப்புறம் நீ சொல்றாள் வேற, நான் சொல்றாள் வேறங்க. அவரு வேறயா? பா, நீங்க பாத்தீங்கல்ல? ஆமா. அவருக்கு எத்தனை தலை? அவருக்கு ஒரே தலை. எங்க அப்பனுக்கு ஒரு தலை இல்ல. அப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல அந்த பிரம்மா, கோழிக்கடை பிரம்மா, ஆமா, அவருக்கு எத்தனை கை? 2 கை. எங்க அப்பனுக்கு 2 இல்ல. அப்புறம் எல்லாம் சரிதான். காலு எப்போ இன்னொன்னு 1 அரைஞ்சா 2 அரைஞ்சா? என்னங்க நீங்க சொன்ன பிரம்மனுக்கு காலு? எங்க அப்பனுக்கு 1 அது. சரி சரி. இப்ப எங்க அப்பாவுக்கு எத்தனை தலை தெரியுமா? எத்தனை தலை? 4 தலை. அடே, எங்க 4 தலையை வச்சுட்டு எப்படிங்க செமக்குறாரு? அவருக்கு தெரியுமா? ஏன்னா விரலுக்கு தகுந்ததான் வீக்கம் உண்டு. வீக்கம் இருக்கும். யானைக்கு இருக்கிற மாதிரி நம்ம உடம்பு நமக்கு இருந்தா சரி வருமா? இருக்குமா? முடியாது. முடியாது. யானைக்கு மாதிரி உடம்பு வச்சு காலு மனுஷன் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த காலாகப்பட்டது அந்த உடம்ப தாங்குமா? அப்ப அதுக்கு தகுந்தார் போலதான் பிரமனாகப்பட்டவன் கொடுப்பாரு. ஓஹோ, விரலுக்கு தகுந்த வீக்கம் வீக்கம் இருக்கணும். அது போல எங்க அப்பனுக்கு தகுந்த தெம்பும் வீரமும் அவர்கிட்ட இருக்கு. சரி சரி. அதனால அவர் வச்சிருக்காரு. உங்க அப்பா பிரம்மா. எங்க அப்பாவுக்கு கை எத்தனை தெரியுமா? எத்தனைங்க? 8 கை. அடேங்க, எங்க? ஆனா எல்லோருக்கும் வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் எங்க அப்பா வச்சிருக்காரு. என்ன கை? சிரசு 4. சரி. கரங்கள் 8. ஆனா ஒன்னே ஒண்ணுதான் வச்சிருக்கீங்க அப்ப. அது மட்டும் என்னங்க? மனம். இதயம் என்பது ஒன்றுதான். நானே பயந்துட்டேன். அந்த இதயம் ஒன்று இருந்தால் தான் சரி சரி இந்த உலகத்தையே உற்பத்தி செய்ய முடியும். ஓ, மனசை வச்சு. சரி, மனம் வைத்தால் தானே மார்க்கம் உண்டாகும். ஆமா. அப்ப மனம் வச்சதுனால எங்க அப்பா மனம் வச்சதுனால தானே மக்கள் எல்லாம் உண்டாயிருக்காங்க. எல்லாத்தையும் உற்பத்தி பண்றாரு. மக்கள் எல்லாம் உண்டானது சரிதான். சரி, நீங்க மட்டும் உண்டாயிடக்கூடாது. ஊர்ல ஒருத்தரோட உங்களை கூப்பிடாம போயிருவாங்க. இல்ல ஆரம்பத்துல இருந்து இப்படித்தான் இருக்கிறேன். இருக்கு, பரவாயில்ல, நல்லது. வஞ்சகம் இல்லாத மனசு. ஆமாங்க. எங்க அப்பா பேரு பிரம்மா. சரி. எங்க அம்மா பேரு என்னன்னு தெரியுமா? என்ன பேருங்க? கலைவாணி. ஓ, கலைவாணி. கலைவாணி மகனா? ஆமையா. என்ன சொல்றீங்க? கலைவாணி மகன் சொல்றேன், வேற என்ன? சரி சரி சரி. அப்ப இந்த தட்டுவாணின்ற இல்ல சாமி, தெரியாம கேக்குறேன் சாமி. தப்பா போயிட்டு இருக்கான ஐயா. இல்ல ஊர்ல சண்டை வந்தா இந்த வார்த்தையை அதிகமா பயன்படுத்துவாங்க. போறாவாரு தட்டுவாணி, என் குடிய கெடுத்தவ, போறாவாரு அப்படின்னு ஆத்திரத்துக்கு பேசுறாங்க. சரி, அந்த சொல்லு வேறு, இந்த சொல்லு வேறு. அப்படிங்களா? தட்டு என்றால் தாமரை என்று பொருள். அப்படிங்களா? அதுல வாணி என்றால் கலைவாணிக்கு வாணி என்று பெயர் உண்டு. எனக்கு தெரியாது சாமி. தட்டிலே அமர்ந்திருந்ததுனால தட்டும் வாணி என்று பெயர். இப்படியும் சொல்லலாம், தட்டும் வாணி. ஆமா, அது நாவை தட்டுவதனால ஓஹோ அவள் தட்டும் வாணி. பார்த்தா விசித்திரமா இருக்கு. என்ன சொல்றீங்க? மேல வீட்டுல அடிக்கிற சின்னாம்பை எல்லாம் உடம்புல அடிச்சிருக்கீங்களா நீங்க? யாரு? இல்லங்க, முப்பட்டை அடிச்சிருக்கேன். முப்பட்டையா? சப்பட்டை கிடைக்கல. ஏய், சப்பட்டையெல்லாம் முப்பட்டை அடிச்சிட்டியா? ஆமாங்க. சப்பட்டை அடிச்சா கூட உற்பத்தி உண்டாகும். சரி, ஆனா முப்பட்டை அடிச்சதுக்கு ஆக போகுது இல்லங்க. பசி
பசுபதி பாசம். ஆமா, 3மே நான் கையில போட்டிருக்கேன். சரி சரி. ஆமா, என் குலக்கடவுள் முருகன். ஓ, முருகப்பெருமான் நினைத்து அணிந்திருக்கிறீர். ஆமாங்க. இதுக்கு பேர் திருநீர்னு பேரு. திருநீர். நீ அணிஞ்சது திருநீர். தின்று. காலையில போவது சிறுநீர். சிறுநீர். அப்ப 2 நீர் 1 நீர் நினைக்கிறியா? அது வேற, அது வேற, இது வேற. இது வேற. அதனால மேல அணிஞ்சா திருநீர், திருநீர். கீழே போனா சிறுநீர். சிறுநீர். ஆமா, இதனால ரெண்டுமே முக்கியம் தான். சிறுநீர் அடிக்கடி போகணும். ரொம்ப போனாலும் வேற மாதிரி போயிடும். இல்லாட்டி கல்லடப்பு வந்துரும். அதுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் நம்ம செலவு பண்ணணும். அது அனுபவம் உனக்கு தானே தெரியும். இல்ல சாமி, மனிதன ஆடு பாடு கோழி குஞ்சு எல்லாமே போயிட்டே ஆகணும். வேற வழி இல்ல. ஆமா, இருக்கட்டும். உங்க பேரு? வீரத்தேவன். உங்க வீரத்தில் என்ன சாதனை செய்தீர்? 500 பேர் நின்னாலும் நின்னுட்டு அடிப்பேன். அவ்வளவு பெரிய வீரமாடா? ஆனா பார்த்தா அரைக்கலை எலும்பு காக்கலை கறி இருக்க மாதிரி தெரியுது உடம்பு. ஆளு பார்க்கத்தாங்க பொடி பையன், பார்த்தா செல்லுண்டு மாதிரி இருப்பேன். நீ 1000 பேர் நின்னாலும் சரி அடிச்சு தள்ளிடுவியா? சுத்தி விட்டு அடிப்பேன். என்னடா இப்படி சொல்ற? அந்த வித்தை எப்படி எனக்கு நானும் தெரிஞ்சுக்கலாமா? ரவுண்டு கட்டி அடிப்பேன். அதான் எப்படியான்னு கேட்டேன். இப்படித்தான். என்னென்ன? டேய், இது எப்படி? அது எப்படி திறமை? இல்ல கராத்தாவை சொல்லுவீங்களா, இல்ல கம்பு சண்டை அடிச்சு வச்சு அடிப்பீங்களா? இல்லங்க, இல்ல மாய வேலை செய்து மாறிடுவீங்களா? அது விசாட்டுக்குள்ள போய் வில்வார வச்சு அடிப்பீங்களா? அப்படிலாம் பண்ண மாட்டேன். அது விசாட்டுக்குள்ள போகும், நான் விசாட்டுக்குள்ள சுத்துவேன். அட கடவுளே, பொருத்தமில்லாத செயலை செய்ய. அதுக்கு பேரு தான் வீரத்தேவன் பேரு. அப்புறம் என்ன பண்றது? 500 மூட்டைய பொறி மூட்டையை நான் ஒரு கையில தூக்குவேன். ஒரே கையில? டேய், பொறி மூட்டை 3 மூட்டையா இருந்தாலும் சரி. அட பொறி மூட்டையே சின்ன பிள்ளோட தூக்கிடுவியா? அதுவா வீரம்? அப்புறம் என்னப்பா நீ? சரி, உன்னுடைய வீரத்தை நீ சொல்லியிருக்க தவறு இல்ல. சரி. உங்க அப்பா பெயர்? நம்பி. நம்பியா? நம்பி தலைவன். தாங்கள் நம்பிராஜன் மகனோ? நீ மகனோ? நீ இல்ல, மகனோ நீ என்று கேக்குறேன். இப்ப ஏப்பா தப்பா எடுக்கிறேன்? ஆமாங்க, மகன் தான். உங்க அம்மா பெயர்? நங்கை மோகினி. நங்கை என்றால் பெண்ணு, மோகினி என்றால் அழகு. அழகான பெண்மணி என்று தாங்கள் தாய் பேர்லயே அமர்ந்திருக்கிறது. ஆமாங்க. பரவாயில்ல, இருக்கட்டும். சரி. நான் வருகின்ற பொழுது சோண்டு சத்தம் கேட்டுச்சு. அது என் ஆளு குள்ளி. என்ன கையை ஒரு மாதிரியா வைக்கிறீங்க? இல்லங்க, என் ஆளு அளவுக்கு ஏத்த இருக்கு. இல்ல ரொம்ப இல்ல, நீர் ஏத்த கொஞ்சம் சரிசமாத்த இருக்குது. இதுக்கு மேல அவ ஏறினாலும் அப்புறம் இப்படித்தான் நடப்பா. வேற வழி இல்ல. சரி, போதும், உள்ள உடம்பு போதும். இருக்கட்டும். ஆனா உனக்கு பொருத்தமா இருக்குமா? உனக்கு பொருத்தமா இருக்குமா? பொருத்தம் இல்லாட்டி நான் பொருத்தமா வச்சுக்குவேன். சரி, இருக்கட்டும். யாரு மனசையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், அவ்வளவுதான். அது இருக்கட்டும். உங்க பேரு வந்து வீரத்தேவன். உங்க அம்மா பேர் சொல்லிட்டிய? ஆமாங்க. நான் வருகின்ற பொழுது சோனு சத்தம் கேட்டுச்சு. யார் அது? என் தங்கச்சி வள்ளி. வள்ளியா? ஆமாங்க. வள்ளியா வந்துச்சுங்க. அப்புறம் இப்பதானே வள்ளியா? 10 மணிக்கு நம்மளோட வண்டியில தானங்க வந்துச்சு. அது யாரியா? வள்ளி. நான் வண்டியில வரலையே. எதுல வந்து? நான் மேல வந்தனே. ஓ, மேல வந்தீங்களா? வந்தது நீதிமணி தான் வண்டியில வந்திருப்பாரு. சரி. இவரு அந்த நாரதுக்கு வர கிடையாது. ஆனா இளையராஜான்னு ஒரு சில பக்கத்து சொல்றாங்க. வாழ்க்கையில ராஜான்னு நிறைய வச்சிருக்கான். இருக்கட்டும். எல்லோ ராஜாவும் இருக்கேன். சரி. ராஜா என்று வைப்பவனெல்லாம் ஆண்டியா திரியிறான். என்ன பண்றது? ஆண்டின்னு வைக்கிறவங்க ராஜாவா இருக்கேன். வாழ்க்கையில மாறது இருக்கதானே. அவன் தலையெழுத்து. ஆமா. இப்ப கூட பிறக்கலன்னு சொல்றீங்களே. ஆமாங்க. அவளை எப்படி தாங்கள் தங்க என்று அழைக்கிறீர்கள்? நானும் எங்க அப்பாவும் ஓட்டைக்கு போனோம். ஓட்ட பார்த்தா ஒண்ணு உனக்கு விடவே இல்லை பாருங்க. இல்லங்க, வேட்டைக்கு போனோம். சரி. வேட்டைக்கு போன இடத்துல அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. வேட்டைக்கு போனீங்கல்ல? ஆமா. காட்டுக்குள்ள போனீங்களா, மலைக்குள்ள போனீங்களா? காட்டுக்குள்ளதான் போனோம். காட்டை கடந்து மலைக்குள்ள போயிருக்கீங்க. காட்டை கடந்து மலைக்குள்ள போனோம். ரெண்டும் சரி. அங்க ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா சத்தம் கேக்குது அப்படின்னு எங்க அப்பா போய் தோண்டினாரு. என்ன சத்தம் கேட்டுச்சு? குழிக்குள்ள குவான்னு. குயில் சத்தம் இல்ல. குயில் சத்தம். மயில் சத்தமும் இல்ல. இல்ல. காக்கை சத்தமும் இல்ல. அதுவும் இல்ல. குரங்கு சத்தமும் இல்ல. அது இல்லங்க. யானை சத்தமும் இல்ல. புலி சத்தமும் இல்ல. இல்ல. அப்ப என்ன சத்தம் கிடைச்சது? குழந்தை சத்தம். ஓஹோ, ஒரு குழந்தை சத்தம் கேட்டதா? ஆமாங்க. எப்படி? குவா 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 இப்படிதான் சத்தம் போடணும். சத்தம் கேட்டுச்சு. ஆனா அது குகா என்று சத்தம் போட்டுருக்கிறது. ஆமா, அப்படிங்களா? எனக்கு குவா ஒண்ணுதான் கேட்ட மாதிரி இருந்துச்சு. போய் எங்க அப்பா பார்த்தாரு. குளிய. எந்த குளிய? பிள்ளை குளிய. ஆஹா, இந்தாயா உள்ளபடி பிள்ளை குளிய பார்த்த சொல்லிருக்கேன். சரி. அதுக்கப்புறம் நான் போய் பார்த்தேன். குளிய. எந்த குளிய? பிள்ளை குளிய. உங்க அப்பையும் பார்த்திருக்கேன் பிள்ளை குளிய. ஆமா. அப்புறம் நீங்க போய் பார்த்திருக்கீங்க? நான் போய் பார்த்தேன். பரவாயில்ல. சரி, இந்த பிள்ளை குளிய பாத்தீங்கல்ல? ஆமா. அது பெருசா இருந்துச்சா சிறுசா இருந்துச்சா?
ஏன் தெரியுமா நான் கேக்குறேன்? இது மண்ணு தோண்டும் போது குழி இருக்க பெருசா தாங்க போகும். அது உண்மைதான். கீழே ஆழம் போக 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 ஓரத்துல இருக்க மண்ணெல்லாம் சரிஞ்சு பெருசாயிரும். அப்ப ஆழம் சிறுசா இருக்கு. ஆமா. குழி மட்டும் பெருசா இருக்கு. அந்த குழி பெருசா இருக்குள்ள குழந்தை எடுத்துக்கிறீங்க. வள்ளிக்கிழங்கு தோண்டப்பட்ட போது குழந்தைய எடுத்தான். அப்ப குழிக்குள்ள பிள்ளை, பிள்ளைக்குள்ள குழி, பிள்ளை குழியை பார்த்து நீங்க எடுத்திருக்கீங்க. குழிக்குள்ள பிள்ளை, பிள்ளைக்குள்ள குழி ஒன்றே பிரிக்க முடியாதியா? சரி விடுங்க. இந்த குழியை பார்த்தது நீங்க தான். எங்க அப்பா. உங்க அப்பா நீ முதல்ல உங்க அப்பா பார்த்து நீங்க பார்த்து ரெண்டாவது நான் பார்த்தேன். இப்ப இதுல ஒரு சந்தேகம் எனக்கு வந்துச்சு. என்ன உங்களுக்கு சந்தேகம்? குழியை சொன்ன உடனே சந்தேகம் வருது எனக்கு. என்ன? அன்னைக்கு பார்க்கும்போது நீங்க ஓரத்துல இருக்க மண்ணெல்லாம் சரிஞ்சு அகலமா அந்த குழி போயிருச்சு. சரி. இப்ப அந்த குழி ஆழமா இருக்கா அகலமா இருக்கா? ஏன் அதை கேக்குறேன்னா ரொம்ப முக்கியம் ஜாமி. இல்லப்பா, மழை பெஞ்சா ஒண்ணு ஓடையா மேல தண்ணி வந்து பள்ளத்துல நிறைஞ்சு மேவிரும். பள்ளத்தை மேவிப்படும். இல்லைன்னா ஓடையா புடுங்கும். இப்ப ஓடை மாதிரி புடுங்கி இருக்கா அந்த குழி? இல்ல அப்படியே இல்ல எப்படி எடுத்தோமோ அப்படியே தான் இருக்கு. அப்படியே இருக்கு. ஆமா. சரி பரவாயில்ல இருக்கட்டும். உங்களுக்கு ஆள் இருக்கா? இருக்குல்ல. கூட்டிட்டு வாங்க பாக்கணும். எதுக்கு சாமி? செய்யத்தான். செய்யப்பா சாமி. எனக்கே ஒண்ணு அணைய மாட்டேங்குது. எதுக்கு? ஆசீர்வாதம். கூட்டிட்டு வா. நான் செய்யறதுல அந்த புள்ள உன்னை விட்டு விலகவே விலகாது. என்ன மந்திரம் பண்ணுறீங்க? ஆசீர்வாதம் செய்வையா? ஆசீர்வாதம் நல்லா சொல்லு சாமி. எனக்கே பயமா இருக்குது. கூட்டிட்டு வாயா. அடியே வாடியே ஜிஜிலு குட்டி. ராசாவே ஒன்னு எண்ணித்தான் நம்ம இடத்துக்கு நாரதர் மகரிஷி வந்திருக்கிறார். நாரதர் மகரிஷியா? ஆமா. வர சொல்லுங்கள், அவரை அழைத்து வாருங்கள். அப்படியா? ஆமா. இவளும் எப்ப போனதே இருப்பா போல இருக்கு. நாரதர் ஆசீர்வாதம் பண்ண. ஆசீர்வாதம் பண்ண. அப்படியா? சாமி சுனாமி. என்னது? சாமி சாமி. ஒழுங்கா கூப்பிடி அப்பதான் வருவாரு. சாமி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளைங்க தாழ்ந்துட்டு வலிக்கு விழலாமா? செவனேன்னு நிக்கிறவரை போய் எருமச்சானிங்கிறியே. பிரம்மச்சாரி. ஓ பிரம்மச்சாரியா? பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா? இந்த பொம்பளை
பொம்பளைங்க காத்துப்பட்டு தடுக்கி விடலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அச்சமடம் நான மறந்தாச்சா காத்தோடு கத்தாக பறந்தாச்சா அச்சமடம் நான மறந்தாச்சா காத்தோடு கத்தாக பறந்தாச்சா வேணாமா சாமி வேணாமா உன்னை போல பொண்ணு ஒண்ணு வேணாமா வேணாமா சாமி வேணாமா உன்னை போல பொண்ணு ஒண்ணு வேணாமா ஹே பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா ஏன் ஆளு இதான் உன்னுடைய ஆளா என்று கேட்டேன். ஆமாங்கோ ஆஹா, இதாங்க ஏன் ஆளு அழகென்றாலும் அழகு இவளுக்கு அடையாய அழகடா. என்ன அப்படி இழுக்குதா அடாடாடா. அலங்கார பூஷணம் ஆடம்பர விக்கிரகம். இது கல்லால் ஒடிச்ச கற்சலையா இல்லடா, இனி கவியை சொல்ல விடுறா. அலங்கார பூஷணம் ஆடம்பர விக்கிரகம். ஓஹோ பத்திரமாத்து பசும்பொன்னால் உருக்கி வார்த்து அமைத்து எடுத்திட்ட எழிலுள்ள சித்திர பதுமை. ஓ சித்ராவுக்கு கமுகு போன்ற கழுத்தும். கமுகுன்னு என்ன தெரியுமா? எங்க பாக்கு மரம் போல கழுத்தும். கமுகு போன்ற கழுத்தும். உங்க அக்கா சூப்பர் மெழுகு போன்ற விடையும். சூப்பரோ சூப்பர் டேய், நான் சொல்றதா அப்படிங்களா என்னைக்கு அது புள்ள எப்படா உனக்கு அணைய? இல்லங்க இல்லங்க நான் சொல்றத வாங்கிட்டு வர்ணிச்சேன்னா அந்த புள்ள உன்னை அடுத்து அணைய பாக்க. சாமி சாமி நான் மறந்துட்டேன் கமுகு போன்ற கழுத்தும். ஓ கமுது போல கமுகு கமுகு கமுகுனா வேற. கமுகு போன்ற கழுத்தும் மெழுகு போன்ற உடையும் நிலவு போன்ற முகமும் ஓஹோ முத்து போன்ற பல்லையும் பார்க்கின்ற பொழுது இவள் வித்துக்காக பிறந்திருக்கிறாள். வித்து வித்து ஏய் இல்லப்பா, வித்துனா உற்பத்தின்னு அர்த்தம்யா. ஓ அப்படியா வித்துக்காக பிறந்திருக்கா இவள் தான் உன்னுடைய ஆளுன்னா தம்பி. கல்லால் செய்த கற்சிலையோ இல்ல பொன்னால வச்ச பொச்சிலையோ ஏய் பொற்சிலையோ என்று அத தாங்க சொல்ல வந்தேன் முன்னாடியே விட பின்னாடி எங்க நாட்டியம் ஆடுகின்ற பொழுது பின்னாடி திரும்பாத அழகாக இருக்கிறது. அப்படியா ஆமா, நானே மயங்கிட்டேன் இப்ப ஓடைக்கு கரையழகு உலகுக்கு தரையழகு. ஆமா மேடைக்கு திரையழகு. ஓஹோ நாரைக்கு நரையழகு. நிறையழகு மேடைக்கு திரையழகு நாரைக்கு நரையழகு. சரி சோலைக்கு மரமழகு. ஓஹோ குயிலுக்கு குரல் அழகு. குரல் அழகு வானுக்கு நிலவழகு. நிலவழகு வாழைக்கு இலை அழகு. இலை அழகு தென்னைக்கு கொலை அழகு. இவளுக்கு இந்த பெண்ணுக்கு என்ன அழகு? முகமே அழகியா, முகமே அழகு. அதுக்கு தான் சொன்னா கோலமா மத யானையை நம்பலாம். ஆமா கொள்ளும் வேங்கை புலியையும் நம்பலாம். ஆனால் சாமி அத நயமா சொல்லியா? ஆனால் சாமி செயல் காட்டிய பெண்களை நம்பினார். தந்தனா பாட்டு பாடணும் திண்டனா தாளம் போடணும். தந்தனா பாட்டு பாடணும் திண்டனா தாளம் போடணும். தந்தனா பாட்டு பாடணும் திண்டனா தாளம் போடணும். திங்கிரி திங்கிரி திகி 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 மங்கடி மங்கடி தவமணியே. தந்தனா பாட்டு பாடணும் திண்டனா தாளம் போடணும். பாம்பை கூட நம்பிடலாம், அதன் பாசாங்கத்தையும் நம்பிடலாம். பாம்பை கூட நம்பிடலாம், அதன் பாசாங்கத்தையும் நம்பிடலாம். இந்த பட்டாளத்து பெண்ணை நம்பினால் கட்டாயமாய் ஓட்டை ஏந்தி தந்தனா பாட்டு பாடணும் திந்தனா தாளம் போடணும். தந்தனா பாட்டு பாடணும் திந்தனா தாளம் போடணும். ஆமா சாமி இருவரும் நலமாக வாழ வேண்டும். வாழ வேணும் இப்போ உன்னை விரும்பவே கிடையாதா? இல்ல நான் சொல்றத சொன்னா விரும்புவா. ஏமா நான் சொல்றத மட்டும் சொல்லியா? அப்படியா கருப்பு நிறத்தழகி, கருப்பு நிறத்தழகி, கவர வைக்கும் உதட்டழகி. ஏய் சொல்றா. நீங்க நல்லா பாராட்டுறியா சாமி? கவர வைக்க ஏமா உதட்டழகி. அவர் நல்லா பாராட்டுறாரு. துடிப்பு அடங்க வா 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 நீ பிடிச்சுக்கப்பா, என்னைக்கு விடாதா. சாமி என்கிட்டயே வர மாட்டேன், நான் என்னதே பண்றது? இல்ல இல்ல அதுக்கு நீங்க கவி சொல்லாமே இருந்திருக்கலாம். ஒண்ணு வேணாமப்பா, தங்கையை கும்பிடுப்பா, பாத்துக்கிறேன். சரி இருக்கட்டும். இருவரும் நலமாக வாழ வேண்டும். அப்படியா சாமி? அப்படியே ஆகட்டும். உன் தங்கையை அழைத்து வாருங்க. தங்கச்சி வள்ளியம்மா, வள்ளிக்கண்ணு, தங்க பிள்ளை
பருவம் எனது பாட